எரிபொருள், உணவு, மருந்து, விவசாய உற்பத்தி பொருட்கள், ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் முறையான வழங்கல், விநியோகம் ஆகியன கிடைப்பதனை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்துள்ளார். தற்போதைய நுகர்வு அளவுகளின் அடிப்படையில் நாட்டில் சுமார் 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பிலிப்பைன்ஸ் எரிசக்தி செயலாளர் ஷரன் காரின் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். லாபம் ஈட்டும் நோக்கில் பெட்ரோலிய பொருட்களை பதுக்கி வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் எரிபொருளின் விலை அதிகரிப்பை கண்டித்து பிலிப்பைன்ஸ் போக்குவரத்து ஊழியர்கள், பயணிகள், நுகர்வோர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போதைய நிர்வாகம் இந்த பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை விமான எரிபொருள் தட்டுப்பாட்டினால் விமானங்களை இயக்க முடியாமல் போகலாம் என பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ப்ளூம்பர்க் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். சில நாடுகள் ஏற்கனவே தமது நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருளை வழங்க முடியாது என அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, இந்த சூழ்நிலையில் அதிகளவான விமானங்களின் சேவைகளை நிறுத்த வேண்டி இருக்கும் எனவும் குறிப்பிட்டார்.